மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் வீட்டில் பண்ணிட்டோம். இது சுவையாக இருக்குது. நீங்களும் பண்ணிக்கோங்க. கோழி வந்து வீட்லேயே நாங்கள் செய்ய போகிறோம். வினிகரில் ஃபஸ்ட்டு வாட்டரில் கழுகாச்சு. இப்போ வந்து வினிகரில் கழுக போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு விரட்டிக்கிறோம். இந்த தயிர் ஊற்றி நல்லா பரட்டிக்கலாம். தயிர் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், இப்போ கலக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி 1 கிலோ சிக்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. நாங்கள் வந்து எங்கள்கிட்ட லாலிபாப் கிறிஸ்பி சிக்கன் பவுடர் கொஞ்சோண்டு இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர். அது அவசியம் இல்லை. லெமன் வந்து கடைசியில் புளி இருந்தால் பிடிச்சிக்கலாம். அதாவது குக் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இது வரும், மெதுன்னு இருக்கும். இன்றைக்கி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் இப்போ செஞ்சு வச்சுட்டோம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் 8 hours கழித்து குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பக்கம் அப்ளை பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண தெரியுமா? அந்த தயிரோட தண்ணியே உங்களுக்கு போதும். அந்த தயிரோட இது இருக்குங்க, அதே போதும். எல்லா பக்கமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குது என்ன சொல்லிட்டு. கட் பண்ணவா? இப்போ வந்து அந்த செஞ்சு வச்ச அந்த பவுடரை வந்துட்டு நம்ம இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆட் பண்ணணும்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேங்க. நாங்கள் இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அது கெட்டு போகாது. வினிகர் போட்டு கழுவிட்டோம்லங்க, அதனால் கெட்டு போகாது. இந்த லெக் பீஸ் 2ஐயும் கட்டி வச்சுருங்க நூல் போட்டு. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வேக வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த 2 லெக் பீஸை வந்து இப்படி கட்டிடுங்க.
இதை வந்துட்டு ஈவினிங் நாங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். இது வந்துட்டு இப்போ இது ரெண்டையும் கட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறோம். Approximately 10 hours later. இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு. 8 மணி நேரம் ஊற வச்சா ஓகே தான். நாங்கள் 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம். இலை இல்லாதவங்க ஃபாயில் ஷீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 15 minutes later. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா நல்லா அப்பா அப்படியே வைங்க. இது இப்படிவே தெரியல. இந்த சைடு கீழவே இல்லையா? அப்புறம் இருக்கு இங்கே திருப்பிக்கலாம். இங்கே வந்துருச்சு. இங்கே கொஞ்சம் 5 நிமிஷம், இங்கே ஒரு 5 நிமிஷம் வந்துருக்கோம். நாங்கள் வீட்டில் பண்ணிட்டோம். இது சுவையாக இருக்கு. நீங்களும் பண்ணுங்க. நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி பார்த்தோம். செம சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்களும் டச் பண்ணுங்க.